உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாட்டர் டேங்க் கட்டுற டெண்டர்ல நீ எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கேங்கிற டீட்டெயில் தான் இது. இது என்ன தெரியுமா? சிமெண்ட் ரோடு போடுறதுக்காக கான்ட்ராக்ட்காரங்கிட்ட நீ எவ்வளவு லஞ்சம் வாங்கினங்கிறதுக்கான டீட்டெயில் இது. இது என்ன தெரியுமா? வீட்டு வசதி திட்டத்தில் வீடு ஒதுக்கி கொடுக்கறேன்னு சொல்லி யார் யார்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கேங்கிறதுக்கான லிஸ்ட் இது. ஆதாரம்லாம் கேட்காத, இனிமேலாச்சும் நேர்மையா இருக்க முயற்சி பண்ணு. எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இங்க பாருங்க, உங்க பேராசையால மாமாவுக்கு தான் கெட்ட பேர் வரும். இத்தனை வருஷமா நேர்மையான அரசியல்வாதியா மாமா இருந்திருக்காரு. அவர் மேல கலங்கம் வர மாதிரி நீங்க நடந்துகிட்டதுனாலதான் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உங்களுக்கு கிடைக்காம போச்சு. அதனால உங்க குறுக்கு புத்திய எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கிறத வச்சுட்டு நல்லா வாழ பழகிக்கோங்க. அப்பா, போயும் இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நடக்கணுமா? இவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ, நான் உங்க பொண்ணு. நான் இவளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா? எனக்கு வாழ வந்த பொண்ணு பிறந்த பொண்ணுங்கிற வித்தியாசம்லாம் இல்ல வேதநாயகி. யாரு நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஜானகி நேர்மையா இருக்கா, அதனால அவளுக்கு மரியாதை கொடுக்கறேன்னா நீயும் நேர்மையா இருந்தா உனக்கும் மரியாதை கிடைக்கும். அப்போ இதான் உங்களோட முடிவா? ஆமாம்மா. அப்படின்னா இப்பவே சொத்தெல்லாம் பிரிங்க. சட்டப்படி எனக்கு என்ன சேரணுமோ அதையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. நான் ஏன் விருப்பம் போல வாழ்ந்துக்கிறேன். நீ கடைசியா இங்கதான் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொத்து எல்லாத்தையுமே தேவராஜ் பையன் சக்திவேலுக்கும் ஜானகி புள்ள வள்ளி பேருக்கும் எழுதி வச்சுட்டேன். அவங்க 2 பேரும் பெரிய ஆளாகிற வரைக்கும் அந்த சொத்தை யாரு பேருக்கும் மாத்த முடியாதுன்னு உயில் எழுதி வச்சுட்டேனே. அதனால இனிமே நானே நினைச்சாலும் அந்த உயில மாத்த முடியாது. என்ன சொத்தெல்லாம் வள்ளி பேர்லயும் சக்திவேல் பேர்லயும் எழுதி வச்சிருக்கீங்களா? அப்பா, இதெல்லாம் யார கேட்டு எழுதுனீங்க? யாரம்மா கேட்கணும்? இந்த பதவி சொத்து எல்லாமே தர்மராஜ் எனக்கு போட்ட பிச்சை. முறைப்படி இதெல்லாம் அவனுக்கு தான் போய் சேர்ந்திருக்கணும். எனக்காக விட்டு கொடுத்தான். அந்த நன்றி கடனுக்காகத்தான் தேவராஜ் புள்ள பேருக்கு சொத்தை எழுதி கொடுத்தேன். உனக்கும் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ திருந்துற மாதிரி தெரியல. அதனால எந்த சொத்தையும் உன் பேர்ல எழுதக்கூடாதுன்னு நான் தீர்மானிச்சிட்டேன். நீ என்னைக்கு முழுசா திருந்தி வரியோ அன்னைக்கு ரஞ்சித்து பேர்ல நானே கூப்பிட்டு உனக்கு சொத்து எழுதி வைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.